இந்த 2024 வந்து முடிய போகுது. 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா இந்த 2024 வந்து எப்படி போச்சு உங்களுக்கு? 24 வந்து எல்லாமாவும் போச்சுது. எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாமே பார்த்தாச்சுன்னா என்ன எல்லாமே பார்த்தீங்க? எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இல்ல இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே ஃபாரின் தான் போகணும். ஓ! அவ்ளோ ஊர் சுத்திட்டீங்களா இங்க? ஊர் சுத்த வச்சுட்டாங்க ஒருத்தவங்க என்ன. ஓ! அப்படி என்ன நடந்தது? என்ன சம்பவம் ஒரு நடந்தது? ஒரு பிரேக்கப்னால கொஞ்சம் ஐ டுக் இன் அ ராங் வே. ஸோ ஓ! ஓகே. அதனால் எனக்கு ஓகே இல்லை. பட் 25ல வில் பி நார்மல். ப்ரோ நீங்கள் தான் சொல்ல விரும்புறீங்க? சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு சிறப்பாக போச்சு எனக்கு 2024. நல்லாவே போச்சு. 2025ல நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்ன மாரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நல்ல ஜாப், கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணியிருக்கேன் டிஎன்பிசியில். அது கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த வருஷத்தை சொல்றீங்களா? ஏன் சொல்றீங்களா? 2024 எப்படி போச்சு உங்களுக்கு? நல்லா போச்சா? இல்ல நான் சொல்றேன். அது வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. இந்த அப்படி வருஷம் என்ன ரொம்ப நடந்துச்சு? எப்போ இந்த மாதிரி தான் பெண் குழந்தை அதிகார பிரச்சனை. இப்போ நியூஸ் எடுத்தாவே ரேப்பிங், அங்கே ரேப்பிங், இங்கே ரேப்பிங்க இதுதான் நடக்குது தவிர வேற எந்த நியூஸுமே இல்லை. இப்போ கூட டிவியில் பாருங்க, போய் நியூஸை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேப்பிங், இவ்வளோ போயிருக்காங்க, இதுதான் நம்ம லீடிங் போயிட்டு இருக்கிற மாரி இருக்குது தவிர கொஞ்சமாவது கம்மியாக வர மாரி இல்லைங்களா? லீடிங் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் கவர்மெண்ட்? அதுதான் பண்ணணும். கமிஷனர் சொல்கிறாரு, சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு அவர் வேகப்பட்டுட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜாலியா போச்சா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீனு? யூகேஜி. யூகேஜியா? என்ன பண்ண இந்த வருஷம் ஃபுல்லா? எப்படி போச்சு? என்னெல்லாம் பண்ண நீ? நாங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணோம். ஆ. நாங்க ஜாலியா கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணோம். நாங்க வீட்டை டெக்கரேட் பண்ணோம். எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பிடிக்குமா? பெரியவனாயி என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்? இந்த பெரியவனா நான் காலேஜ் படிச்சு நான் புது கார் வாங்க போறேன். புது கார் வாங்க போறியா? கார்னா பிடிக்குமா உனக்கு? என்ன கார் பிடிக்கும்? லெக்ஸஸ். லெக்ஸஸா? ஏன் அந்த கார் தான் பிடிக்கும்? லெக்ஸஸும் BMW ரெண்டு கார். 2 காரா? நீ சரி எவ்வளோ கார் வச்சிருக்க வீட்ல? வீட்ல 100 100ஆ? போதுமா? போதும். இன்னும் இன்னும் 101 இருக்குல்ல. 101 இப்போ புதுசா வாங்கிட்டியா? ஓகே. 2024 பொறுத்த வரைக்கும் அதாவது சோகங்கள் நிறைய இருக்குது. அதாவது நம்ம நடுவில் விஜயகாந்த் ஒரு இறந்துட்டாரு. அதாவது இப்போ இவர் வந்து இப்போ 2 நாள் இப்போ மருந்து வந்து மன்மோகன் சிங் அவர் இறந்துட்டாரு. அதாவது நாட்டுக்கு பெரிய பெரிய நல்ல தியாகிலாம் வந்து ஒரு இறங்கும்போது நம்ம கொஞ்சம் மனசு ஃபீலிங்காக. அதாவது 2005னா அதாவது என்னன்னா வந்து வறுமை கொடுமை. அதாவது என்னன்னா நான் என்ன சொல்கிறேன்னா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் எடுக்கணும். என்ன சொல்லுவாருன்னா அதாவது ரோட்டில் வரவங்களாம் பிச்சை எடுத்துக்கின்னு கொண்டுக்கின்னு அரசாங்கம் யாருமே அந்த ரோட்டில் அந்த வந்து படுக்குத்தோ கொளுத்தோ இது எல்லாம் அது பண்ணணும். அவங்களுக்கு ஒரு இது புரியுங்களா? ஒரு ஒரு ஃபுல்லாக தாய் நாங்களாம் சில பேர் பார்ப்பேன். சிலலாம் தாயில் வந்து ஏன் பிச்சை எடுக்கலாம் பாவம். அவங்களும் ஒரு ஃபேமிலியில் தான் வந்திருப்பாங்க. ஏன் வராங்க? அது மேக்ஸிமம் அந்த கவர்மெண்ட் வந்து கேட்கணும். நீங்கள் என்னம்மா அவங்கள கூப்பிட்டு வச்சு ஏன் என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி இருக்கிறீங்க? சில பேர் பார்க்கணும். சில நல்ல சின்ன பொண்ணாக இருக்கும், அப்படியே ஒரு பைத்தம்பு சம்பத்து இருக்கும். அதுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏன் நிலமை என்ன சூழ்நிலை ஆச்சு, என்ன ஆச்சு, அவங்களுக்கும் ஒரு இது. அது வந்து நம்ம சொன்ன அண்டர் கிரேஸ் வந்து பண்ண வைக்கலாம். அது மாதிரி ஒரு அடக்கலம் கொடுங்க. அது மாதிரி அடக்கலம் கொடுத்தா யாரும் பிக்சர் என்ன சொன்னால் பிக்சர் எடுக்கிறாங்கன்னா ஏன் எடுக்கிறீங்க, என்ன விஷயம்? நீங்கள் அவங்க வந்து எல்லாம் போட்டு அன்னதானம் மாதிரி. இப்போ இந்த சாய்பாபா இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் வந்து ஆனால் ஒரு அன்னதானம் பண்ணிக்கிறாரு. அதை வச்சு சில பேர் வந்து அது ஏன் வந்து வேகமான பண்ணுறீங்க? அது டெய்லி பண்ணிட்டு போகலாமே. அன்றைக்கி அவர் சாய்பாபா அவர் அது இந்த வழக்கமாக பண்ணி வெளியே அவ்வளோ சொல்லிட்டா பண்ண அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்கள் மனசாச்சு அதுனா இருக்கப்பட்டவங்க எல்லாமே தாராளமாக பண்ணுங்க. இந்த 2024 நடந்த ரொம்ப நல்ல விஷயம் என் லைஃப்ல அப்படின்னா என்ன சொல்வீங்க? ரொம்ப நல்ல விஷயமா? இப்படி எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படிங்க நல்லா போச்சுன்றீங்க 2024? லெட்ஸ் மூவ் ஆன். அப்படியே போகுது, அதனால அப்படியே அது போகிற போக்கில் போகிறேன்றீங்களா? வேறு. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த 2024 வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஒரு 10. ஒரு 10 இருக்காங்களா? அப்புறம் நீ ஸ்கூல் போய் என்ன பண்ணணும்னு நினைக்கிற? பெரியவனாயி என்ன ஆகணும்னு நினைக்கிற? இந்த பெரியவனா நான் காலேஜ் படிச்சு நான் புது கார் வாங்க போறேன். புது கார் வாங்க போறியா? கார்னா பிடிக்குமா உனக்கு? என்ன கார் பிடிக்கும்? லெக்ஸஸ். லெக்ஸஸா? ஏன் அந்த கார் தான் பிடிக்கும்? லெக்ஸஸும் BMW ரெண்டு கார். நிறைய தருணங்கள் நடந்துச்சு. ஸோ அவர் லைஃப்பில் நடந்தது எனக்கு தெரியும், என் லைஃப்பில் நடந்தது அவருக்கு தெரியும். ஓகே. அதனால் என்னை பற்றி கேட்டால் அவருக்கு முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மொமெண்டா ஃபுல்லா? எஸ் அஃப்கோர்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஏன் இன்னும் நீங்கள் கல்யாணம் அது பண்ணிக்கல? என்னன்னா எனக்கு என் ஃபேமிலிக்கு வந்து டோட்டலாக வந்து அப்பா வந்து 90 இறந்துட்டாரு. அம்மா வந்து இப்போ தான் இருந்து 1.5 வருஷம் ஆகுது. கூட பிறந்த தங்கச்சிங்க வந்து நான் தான் கட்டி கொடுத்தேன். அண்ணன் தம்பி இருக்காங்க, எல்லாமே எல்லாம் சூழ்நிலை தான் இருக்காங்க. அதாவது தான் லைஃப்பை பார்த்துக்கணும், அவ்வளோதான். நம்ம அதாவது கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவங்க சொல்ல பண்ண நான் பண்ணேன்.
அது என்னன்னா இது சரி நம்ம கூட வந்து நம்ம பண்ண வேண்டியது தம்பி பண்ணிட்டானே நம்ம தாய் சார்ந்து இருந்து நம்ம அண்ணன் தம்பி கட்டி வைக்கணும்னு வரவங்களும் எதிர்பார்க்கணும். அண்ணன் பண்ண இதுக்கு 4 அண்ணன் பண்ணி எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவங்க லைஃப்பை பார்த்துக்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பண்ண முடியும்? சரி 2025ல வந்து என்ன மாதிரி கம்பேக் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கம்பேக் அவன் தப்பிச்சிருவான் 2025ல. நான் 2025ல தப்பிக்கணும். பார்ப்போம். ஓகே 2025 கம்பேக்னா நம்ம வளரவே கூடாதுன்றவங்களுக்கு வளர்ந்து காட்டணுன்ற சரி. That's it. ஸ்பீட் ப்ரோ நீ ஆல்ரெடி. சரி பாய் பாய் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.